பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த தேர்தலில் வரும் தேர்தலில் இனி எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்ல, ஒருபோதும் அவர்களை ஏற்க மாட்டோம் உறுதியா சொன்னார்ல. இப்ப எங்க இருக்கார்? உறுதி தளர்ந்துருச்சுல. அப்ப வெற்றி முக்கியம், நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு அவருக்கு இருக்குமே என்றால் விட்டு கொடுக்கணும்ல. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக விலகுகிறது, கூட்டணியில் விலகுகிறதுன்னு அறிவுக்கு முன்னாடி இருவரும் கூட்டணியில் இருந்தாங்கல்ல, அப்போதே திரு அமித்ஷா ஒரு நிகழ்வுக்கு வர்றார். அப்ப இவர் சந்திக்கல, கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் நீங்க சந்திச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டபோது திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? ஏங்க அவங்க இங்க வந்துட்டு போவாங்க, அவங்க கட்சி வேலையா, அவங்க எல்லாம் பார்க்கறது எங்களுக்கு என்ன வேலையான்னு கேட்டார். பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் அழுத்தம் காரணமாக சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற போதே தூக்கி டெல்லியில போய் உட்கார வச்சுதானே ஒப்பந்தம். நீங்க வலிமை மிக்க அமித்ஷாவையும் பாஜக டெல்லி பாஜகவையும் சவால் விடக்கூடிய அளவிற்கு வலிமை இருந்திருந்தா இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு தான் பாஜக வந்து உடன்பாடு வச்சிருக்கணும். அப்படி இல்லை. நீங்க அங்க அறிவித்ததுக்கு பிறகு கூட நம்ம பல பதிவுல பேசியிருக்கோம். அமித்ஷா மட்டும்தான் சொன்னாரு, இது மாதிரி அதிமுகவோட நாங்க இங்க கூட்டணி வச்சிருக்கிறோம், என்டிஏ தலைமையில தான் அங்க ஆட்சி அமைக்க போகுதுன்னு அவர் ஒரு எக்ஸ்தலத்திலையும் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொல்றாரு. அங்கிருந்து வந்த திரு எடப்பாடி ஒரு வாரமா இங்கேயே எதுவுமே சொல்லல.